இந்த எடிட் ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நான் ஒரு 30 செகண்ட் கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன். PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எர்த் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி வரும். இதை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த கீழே ஒயிட் டாட் மாதிரி இருக்கும் சென்டரில், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேடாக கிடச்சிடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வரலைன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத. PIP ஆப்ஷன் கொடுத்து PNG ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். ஜிப் ஃபைல 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனோ அது கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சு இதை வந்து அப்படியே சைடில் ஹைட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப தள்ளி விட்டுறாதீங்க, லைட்டாக மட்டும் ஹைட் பண்ணாலே போதும். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சு லாஸ்ட்டில் ஈஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் மேலேருந்து 3rd அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் கரெக்டாக. இப்போ செகண்ட் கீ ஃப்ரேம் கிட்ட இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த PNG ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வந்து ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு இதை எங்கே தள்ளி வைக்கணுமோ அங்கே வந்து தள்ளி ஹைட் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து 3rd அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதை டச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். உங்களுக்கு எது ஃப்ரண்ட்டில் வரணுமோ அதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு PNG ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா இதில் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கும் நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே கொடுக்கணுமோ எங்கே ஸ்டிக்கர் ஆப்ஷன்லாம் வைக்கணுமோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து டைப் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ தான் சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான எடிட் தான் இது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.